ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. talked about topic is அண்ணாமலை right now. அண்ணாமலை வந்து தனியாக என்ன சார் டெல்லியில் நடந்துச்சு? there are lot of speculations saying that இல்லை அமித்ஷா விடலை, அமித்ஷா காம்ப்ரமைஸ் பண்ண பார்த்தாரு, இவர் தான் வந்து அவருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுக்கறதா இருந்தாங்க, இவர் தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு, இல்லை கொடுக்கல அதனால தான் இவர் வெளியே வந்துட்டாரு. லாட் ஆஃப் ஸ்பெகுலேஷன்ஸ் கோயிங் அரவுண்ட். இதில் எப்படி சார் முற்றுப்புள்ளி வைக்கிறது? உங்களோட சோர்சஸ் என்ன சார் சொல்கிறாங்க? வாட் ரியலி ஹேப்பன்? இல்லைங்க, கொஞ்சம் இவரே நிறைய சொல்லிட்டாரு. இப்போ அண்ணாமலையே சொல்லிட்டாரு. சரி, அதாவது இவர் 2020 ஐபிஎஸ் விடுறாரு கர்நாடகாலேருந்து. ரைட்டு. இவருக்கும் சந்தோஷ் இருக்க, பிஎல் சந்தோஷ், பிஜேபியோட நிர்வாகி, இவர் ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர், நிர்வாகம், அவரோட இவருக்கு தொடர்பு உண்டு. இவர் பிரைட் ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவருக்கு அரசியலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ சந்தோஷ் சொல்கிற பிஜேபியில் வாங்கலைன்னு. அதே நேரத்தில் ரஜினிகாந்தும் ஒரு பிளான் பண்ணுறாரு. இவருக்கு ரஜினிகாந்த் தொடர்பு உண்டு, ஏன்னா ரஜினிகாந்த் பெங்களூர் கனெக்ஷன் இருக்கு. அப்போ ரஜினிகாந்தும் சொல்கிறாரு, நானே ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன், அப்புறம் சொல்கிறேன்னு. இவர் பிஎல் சந்தோஷ் பேரில் வந்து சேர்ந்து விடுறாரு. அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்குறீங்க, எண்ட் ஆஃப் 2000 திஸ் ஸ்டார்ட்ஸ். நம்ம ரஜினி ஆக்டிவ் ஆகிறாரு, இதானோன்னு சொல்லிட்டு. அதாவது அவர் அரசியல், ஆன்மீக அரசியல்னு சொல்லி வர்றாரு. அப்போ அதுக்குள்ள இவர் சேர்ந்துட்டார் பிஜேபியில். அப்போ ரஜினிகாந்த் கூப்பிடுறாரு, வாங்க என்னோடன்னு. அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு, இல்லை நான் இங்கே வாக்கு கொடுத்தேன் பிஎல் சந்தோஷுக்கு, சேர்ந்துட்டேன், இப்போ நான் பின் போக முடியாது. ஓகே, யூ கண்டினியூ தேர். அப்புறம் வேற விஷயம் ஆறுது, ரஜினிகாந்த் போறாரு, கேம்பெயின் ஆரம்பிக்கலாம் மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ளேயும் உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு காரணத்தை காட்டி, ஆர் வாட் எவர் ரீசன், சி டிசைட்ஸ், இல்லை நான் என்னால் முடியாது சொல்லி பண்ணிவிடுறாரு. இப்போ தொடர்ந்து என்ன பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அண்ணாமலை கான்டாக்ட்ஸ் இருக்குது. அதுக்கு பிறகு இவர் பாத யாத்திரையில் போறாரு. அந்த பாத யாத்திரையில் நல்ல ட்ராக்ஷன் வருது, பிஜேபிக்கு ட்ராக்ஷன் வருது, இளைஞர் அட்ராக்ட் பண்றார். தட் இஸ் ஹவ் வி கேம் டு நோ அண்ணாமலை. என் மண் என் மக்கள் பண்றாரு, ரொம்ப இதா இருக்கு. இதுல பிரதமர் இம்ப்ரெஸ் ஆறாரு. பிரதமர்கிட்ட இவர் சொல்றாரு, எனக்கு தோணுது நன்னா இருக்குது, நம்ம தனித்து போவோம். அப்போ பிரதமர் வந்து கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் சொன்னா, இவர் ஃபுல் பிளாஸ்டா போயிடுறாரு, அதிமுகவை அட்டாக் பண்ணிடுறாரு. அப்ப அதிமுக வந்து என்டிஏ கூட தான் இருக்குது. ஜெயலலிதாவை அட்டாக் பண்றாரு, நடுவில் பேரறிஞர் அண்ணாவை அட்டாக் பண்றாரு. அது பண்ண உடனே அதிமுக ஒரு டென்ஷன் கிளம்புது. அதே நேரத்தில் அண்ணாமலை அட்ரஸ் பண்ற மீட்டிங் கூட்டம் அதிகம் வருது. அதனால நம்ம எடப்பாடியாருக்கும் கொஞ்சம் மனசுல தோணுது, என்ன இவர் இவ்வளவு பெருசா வளர்றாரு, அதுவும் இருந்தது. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே எப்போ இவர் ஜெயலலிதாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், சாதாரணமாக அரசியலில் மறந்தவர்களை பற்றி பேச மாட்டாங்க. ஒரு தலைவர் மறந்து போயாச்சுன்னா அதோட அந்த இதுவும் போயிடும், குற்றங்களும் அதோட போயிடும். பட் இவர் நிறைய ஜெயலலிதா பற்றியும் சொன்னார், அந்த ஆட்சியில் நடந்த ஊழல் பற்றிலாம் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன ஆகுதுனாங்க, இதை கேட்டுட்டு எடப்பாடி ஒரு இதுவாக எடுத்துக்கிறாரு. நமக்கு இவங்க கூட, ஏன்னா கட்சியில் சொல்கிறாங்க, பாஜகவோட இருந்து சிறுபான்மையர் ஓட்டு வராது, முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டியன் ஓட்டு வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யூ லீவ்னு அதை ஒரு சந்தர்ப்பமாக எடுத்து பண்ணிட்டு அவர் வெளில வந்துட்டார். அதுக்கு பிறகு என்ன ஆகுது பாருங்க, தனித்து போறாங்க 2024 எலெக்ஷன். ஆனா தனித்து போறப்பறம் என்ன தெரியுதுன்னா, பிஜேபி அண்ணாமலை கேம்பெயினால பல அண்ட் பிரைம் மினிஸ்டரோட அப்பீல்னால they are able to increase the vote share up to 11%. ஆமா, பிஜேபி came to 11%. அது நல்ல இம்பாக்ட் ஆகுது. ஆனா அதே நேரத்தில் அதிமுகக்கும் நல்லா இருக்குது பர்சன்டேஜ், அந்த 20-22% பல தொகுதிகளில் வருது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போட்டி இருந்தா இவங்க ஓட்டு பிளஸ் அதிமுக ஓட்டு, அந்த ஓட்டு என்டிஏக்கு போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு கணக்கு என்னன்னா 10-12 சீட்டு கூட போயிருக்கலாம். அந்த 10-12 சீட்டு பார்த்தீங்கன்னா அது மோடிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும், அந்த மெஜாரிட்டி. ஏன்னா இந்த தடவை மெஜாரிட்டி கிடைக்கல அவருக்கு. அதுல மோடிக்கும் ஒரு வருத்தம், அமித்ஷாக்கும் ஒரு வருத்தம். இவர் தனித்து போலான்னு சொன்னாரு, நம்ம இவர் பாதையில போனோம், ஆனா நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. சரி, அது பட்டால இருக்கு. இன்னொரு பக்கம் இப்ப அடுத்தது 26 சட்டசபை தேர்தல் வருது. அதே பாஜக தலைமை, அதாவது பிரதமர், இங்க திருப்பி நம்ம புரிஞ்சுக்கணும், பிரதமர் முடிவு பண்றார், இல்ல நமக்கு we have to go with இது அதிமுக ஏடிஎம்கே. ஏன்னா ஒரு தடவை, ஏன்னா இந்த தடவை நமக்கு என்னன்னா
தமிழ்நாடு சட்டசபையில் பிஜேபியோட ஒரே கோல் நமக்கு ஆட்சி வருதோ இல்லை திமுக திருப்பி வரக்கூடாது. ம் அது திமுக திருப்பி வர்றதுனால இந்த கூட்டணி அடிபட்டுடுச்சு, நம்ம தான் நல்லா பண்ணிட்டோம்னு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். நாங்க தனிப்பட்டு பாஜக கட்சி ஒரு சீட்டுக்கு கேள்வி காட்டு கூட அதுல பண்ணிட்டோம். ஸோ அதுல அந்த சிச்சுவேஷன் வருது. இதுல இது எப்படி இருக்குங்க. அதனால என்ன ஆகுது, திருப்பி கூட்டணி வருது. இவருக்கு முதல்ல எதிர்க்கிறாரு, ஏன்னா எடப்பாடி, ஏன்னா ஹி சீஸ் த ரைவல். ம் அண்ட் இதுல ஒண்ணு என்ன சொல்லணும்னா, டாக்டர் கணேஷ் சார், அண்ணாமலை என்னன்னா ஸ்ட்ராங் ஹெட்டட் பர்சன். ம் இவருக்கு யாரோடய ஒத்து போகாது. அதனால ஹி வாண்ட்ஸ் டு ரன் இட் இஸ் ஓன் வே. அது கரெக்ட், நியாயமான இதுதான். பட் பிஜேபி மாதிரி கட்சியில் அந்த மாதிரி ஃபிட் ஆகுது. அதுவும் தேசிய கிவ் அண்ட் டேக், கிவ் அண்ட் டேக் இருக்கணும், இருந்தா ஆகணும். ஆமா. அது வேற வழி இல்லை. பட் அவருக்கு அது பிடிக்கல. ஸோ முதல்ல கோஆப்ரேட் பண்றது இல்லை. நான் அப்புறம் பேசுறேன், என்னோட கருத்துக்கு இல்லை நடக்கலை அப்படிலாம் சொல்றாரு. அப்ப திருப்பி திருப்பி அவங்க என்ன சொல்றாங்க, அமித்ஷா தரப்புல, நீங்க பாருங்க இப்போ ஒன்றும் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, இப்போ we have to make it work. டிஎம்கே should not get a chance to come back. இப்படி வருதுங்க. ஆனா இவர் அதை மனசுல ஏத்துக்கிறது இல்லை. கடைசியா அமித்ஷா 2-3 தடவை பேசின பிறகு, அமித்ஷா சொன்னாரு பிரதமர் இது மாதிரி விருப்பம் இருக்குன்னு சொன்னது, மீட்டிங்கும் கேம்பெயின் பண்றாரு, ஹெலிகாப்டர் கொடுக்குறாங்க, ஒரு 10 இடம் போறாரு. பட் உள்ளுக்குள்ள அவருக்கு மனசுல அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்க கூடாது, அப்படி ஜெயிச்சானா எடப்பாடி வந்துருவார். இப்ப என்ன ஆகுது பாருங்க. அப்ப டிசம்பர்ல இவர் ஒரு முடிவு எடுக்கிறார், நான் விட்டு விடலாம் சொல்லி பார்க்கறதுக்கார சந்தோஷத்தை நான் இப்பவே விட்டுடுறேன், எனக்கு இந்த அதிமுக போறது பிடிக்கல. ஆனா சந்தோஷ் இல்ல பொறுமையாரு, இந்த தேர்தல் முடிஞ்சிட்டோம், தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம பார்க்கலாம். அது ஏனோ காரணத்துக்கு அமித்ஷா ஒத்துக்கிறார், அண்ணாமலை ஒத்துக்கிறார், பேசாம இருக்காரு. ஆனா தேர்தல் முடிஞ்சோடனே, விளைவு வந்தோடனே விஜய்க்கு அது ஒரு லாட்டரி அடிச்ச மாதிரி நினைக்கிறாரு. நம்ம இவ்வளவு ஒர்க் பண்ணோம், திமுக பத்தி எல்லா இடத்த நம்ம சொன்னோம், நம்ம இதை பெனிஃபிட், அந்த மனசுல வருத்தம் வருது, ஒரு டிசப்பாயின்மெண்ட் வருது, நம்ம கிடைக்காம போச்சேன்னு ஒரு பெரிய வருத்தம், ஒரு இது இருக்குது, நேச்சுரல். ஸோ இவர் என்ன பண்றாரு, சரி இனிமே பாஜகவுக்கு ஒரே ஒரு சீட்டு தான் கிடைக்கிது, பாஜகவோட பிராண்ட் வேல்யூ அவ்வளோ கிடையாது, என் பிராண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கு, மை பிராண்ட் வேல்யூ இஸ் பெட்டர் தேன் பிஜேபி பிராண்ட் வேல்யூ, ஸோ லெட் மீ கோ. இந்த கருத்தை அவர் ரஜினிகாந்த் சொல்றார். ரஜினிகாந்த் சொல்றாரு, நீங்க போங்க, ஆனா ஒண்ணுங்க, உங்களுக்கு உள்ள நுழையும் போது யார் உங்களை நுழைச்சாங்களோ அவங்கள்ட்ட சொல்லிட்டு போங்க, கர்ட்டசி மெயின்டைன் பண்ணுங்க. ஆனா பேசப்படுறது என்னன்னா, ராஜ்யசபா சீட்டு வருது, ஆந்திராலேருந்து கூட ஒன்று இருக்குது, இப்போ தேர்தல் ஜூன் 18 தேர்தல். அப்போ அந்த டயத்தில் நம்ம நயினார் நாகேந்திரனுக்காக விட்டு கொடுத்ததுனால ஒரு காம்பன்சேஷன் நமக்கு ஏதாவது அவங்க பண்ணுவாங்க, போகாதே சொல்லுவாங்க, இருன்னு சொல்லுவாங்கன்னு இவர் எதிர்பார்க்கிறார். ஆனா வெளிப்படையா சொல்வது என்னன்னா, எனக்கு ஒன்றும் வேண்டாம் தான் சொல்றாரு. பட் உள்ள நேச்சுரலி நம்மளுக்கு நம்ம இவ்வளவு பண்ணி கொடுத்தா நமக்கு பண்ணக்கூடாதுன்னு. ஆனா பாஜகவோட சிஸ்டத்துல என்னங்க, யூ கேனாட் பார்கெயின். பிஜேபியில காரணம் ஒரு தலைவர் இல்ல அண்ணாமலை, ஹி மே பி த பெஸ்ட், பட் பாஜக பொறுத்த மட்டும் இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லா லீடரும் கிளம்பிடுவான், இது கொடுக்குறியா வெளில போற, அது கொடுக்குறியா வெளில போற அப்படின்னு. அந்த மிரட்டலுக்கு வரக்கூடாது, அந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸ்ல வரக்கூடாது சொல்லி ஆச்சு. அப்போ இவர் ரஜினிகாந்த் சொன்னதுல டைம் கேட்கிறாரு, நிதின் நவீனை பார்க்கறாரு, இதை பார்க்கறாரு, அமித்ஷாவையும் சந்திச்சார். அதுல ஒரு சில விஷயங்கள் இருக்குதுங்க, அது என்னன்னா ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர். ஏன்னா லோக்சபா தேர்தல் போது நிறைய ஃபண்ட்ஸ் அனுப்பிச்சாங்க பாஜக, சென்ட்ரல் பேங்க், அது சரியா விநியோகம் ஆகலைன்னு ஒரு குற்றச்சாட்டு அது அண்ணாமலை தான் ரெஸ்பான்சிபிள்னு பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர் ஃபவுண்டேஷனுக்கெல்லாம் நிறைய இஸ் கெட்டிங் லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ், அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் க்ளோஸ் டு ஈவன் டிஎம்கே அப்படின்னு ஒரு புகார் போறது. அதுக்கிடையில அவரோட ரிலேட்டிவ் மேலே ஐடி ரெய்ட் ஆகுது, இடி ரெய்ட் ஆகுது. ஸோ அதில் அவருக்கு மனசில் ஒரு கசப்பு வருது, என்னவோ நமக்கு எதிர்த்து சதி நடக்குது,
ம் ஸோ அதே நேரத்தில் அவரோட வீத லீடருக்கு தேவ லாட் ஆஃப் கார்பஸ். ம் ஏன்னா ஒரு புது கட்சி ஆரம்பிக்கணும்னு ஒரு 1000 கோடி கம்மி இல்லாமல் ஆரம்பிக்க முடியாது. ஸோ அந்த இதெல்லாம் சுற்றி வச்சு பார்க்கும்போது இவர் டெல்லி வர்றாரு, டெல்லியில் ஃபைனலாக பேச வர்றாரு. அப்போ ஃபைனலாக பேச வந்தபோது இங்கிலீஷ் மீடியாவில் ஒரு ஹைப் செய்யப்படுறது. ம் அண்ட் இதில் வந்து இப்போல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ம் ஒரு பேக்கேஜ் கொடுத்துட்டீங்கன்னா நியூஸ்லேயும் கொஞ்சம் உங்களை காமிச்சிருவாங்க, கொஞ்சம் மார்க்கெட்டிங்கும் பண்ணுவாங்க. சரி. ஸோ அண்ணாமலைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி புஷ் வருது. when he is waiting for an appointment with PM. நான் பிஎம்டி சொல்லிட்டு போகிறேன், ம் ஆனால் பிஎம் கொடுக்கல. ஆனால் இந்த 2 நாள் ஒரே டெல்லி சேனலில் ஸ்ப்ளாஷ் ஆகிட்டே இருக்கு. அண்ணாமலை டு லீவ், பிஜேபி டோல்ட் him நாட் டு கோ, இப்படி வருது. ம் அன்னைக்கு என்னைக்கு அவர் பிறந்த நாளோ அன்னைக்கு ராத்திரி மிந்தனா அன்னைக்கு அதுக்கு முந்தின இரவில் பிரதமர் டிவி பார்க்குறாரு. டிவியில் அண்ணாமலை அண்ணாமலை ஒரே ஓடுறது. அப்புறம் கேட்குறது, என்ன இவ்வளோ பெருசாச்சு? ம் என்ன ஆச்சு? இல்லை இது அது விடாமல் அண்ணாமலை பற்றி வந்துட்டு இருக்கு. ம் எப்போ மோதியோட 12 ஆண்டு காலம் கம்ப்ளீஷனுக்கு செலிப்ரேஷன் ஆரம்பிக்க போகிறது. why is he doing this? what is this? ஸோ அதில் இன்னும் அவர் இதாகிட்டார். சரி, நான் இப்போ டைம் எல்லாம் கொடுக்கல வேண்டாம், சரி அவர் தான் முடிவு பண்ணியாச்சு, நான் என்ன தடுக்க முடியுமா? ம் அதனால அவர் டைம் கொடுக்கல. அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்குறீங்க, டெல்லியிலேருந்தே ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு இதை போடுறாரு. அதில் ஓப்பனாக சொல்கிறாரு, எனக்கும் பாஜகவுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. ம் பாஜக தலைமை, அதாவது இங்கே பிஎம் ம் தமிழ்நாடை புரிஞ்சுக்க முடியல. And எனக்கு சில நேரத்தில் ஒரு தமிழ்நாடும் ஒரு பாஜக தலைவரும் ரிகன்சைல் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்தது. அதற்கு முன்பாகவே அவர் சிபிஎஸ்சியோட 3 மொழி கொள்கையை எதிர்த்துட்டார், கிளாஸ் 9ல் கொண்டு வந்து. அப்போ அமித்ஷா சந்திச்ச போது அமித்ஷா சொன்னது, சரி நீங்க போறதுல போங்க, அதை தவிர்த்துங்க, இது கன்ஃபார்ம் இல்லைங்க. ம் சம்திங் அமித்ஷா சொல்லியிருக்காரு. இது பாருங்க, உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தது. பட் எனிவே அந்த மாதிரி அது ஒன்றும் அந்த மீட்டிங் ரொம்ப நல்லா போனதுன்னு சொல்ல முடியாது. ஓகே. ம் ஆனால் அவங்களுக்கு ஏன்னா நீ முயற்சியோ ஏன்னா 6 மாதம் முன்னாடி சொல்லிட்டார்ல. இப்ப என்ன சொல்ல விரும்புகிறேன் டாக்டர் கணேஷ், நான் இவ்வளோ விவரிக்கிறதுக்கு சீக்வன்ஸ் ஈவெண்ட்ஸ் என்னன்னா, ம் எப்போ வேணா இவர் விட்டுட்டு போயிருக்கலாம், தப்பே கிடையாது. ஆமா. ஏன்னா அவர் உரிமை. அண்ட் இஃப் ஹி ஃபைண்ட்ஸ் எனக்கு ஃபியூச்சர், அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்களாம், திருப்பி மீண்டும் உங்களை தலைவராக்கிடுவாங்க இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு, திருப்பி நீங்கள் மாடு மாதிரி உழைப்பீங்க, அதுக்கப்புறம் என்ன கேரண்டி உங்களை சிஎம் ஆக்குவாங்கன்னு? ஒரு தேர்தல் ஜெயிச்சிங்கன்னா ம் தெர் இஸ் நோ கேரண்டி. there's no guarantee. ம் பிஜேபி சென்ட்ரல் லிஸ்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. அதை சொன்ன உடனே அவருக்கு பட்டிருக்கு, சரி இது நமக்கு சரிப்பட்டு வராது, ஸோ லெட் மீ கோ இட் அலோன். ஸோ டு கோ அலோன் இஸ் எ குட் டிசிஷன். பட் அதே நேரத்தில் இவ்வளோ இழுத்தடிச்சிருக்க வேண்டாம். ஓகே. ம் மனசுல ஒன்று பிடிக்காதுன்னா சரி நமக்கு ஒத்து வராது, போயிடலாமே, ரைட். ம் இதாங்க. ஆனால் இந்த ஹைப் பண்ணதுல பிரதமர் கொஞ்சம் வேதனை அடைஞ்சிருக்காரு. அது ஒரு பாயிண்ட். ஆயிருக்காரு இல்லையா? பட் எதுக்கு வந்து இங்கே இவ்வளவு வந்து பப்ளிசிட்டி பண்ணணும்? என்னங்க, தமிழ் சேனல் யாரும் பண்ணல, நார்த் இந்தியா. டெல்லியில இருக்கிற ஆங்கில சேனல் தான் இது அவ்வளோ பெருசு பண்ணாங்க. ஆமாம் சார், நான் அதை பார்த்துட்டே தான் இருந்தேன். நான் இங்கே என்டிடிவி இந்தியா எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃப்ளாஷ் நியூஸ் அண்ணாமலை. இல்லைங்க, அதில் ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த மாதிரி மார்க்கெட்டிங்லாம் ஒரு சேனல் காமிக்கணும்னா பேக்கேஜ் உண்டு. ஓ, பேக்கேஜ். ஓகே. ம் ஸோ அந்த பேக்கேஜ் ஏதாவது இவர் செலவழிச்சாரா? இதெல்லாம் தான் கேள்வி வருது. நிச்சயமா ஏன்னா நிச்சயமா. அது சடன்ல ஹி பிகேம் எ டாக்கிங் பாயிண்ட். எல்லாரும் என்ன, பல பேரை இங்க கேட்க ஆரம்பிச்சாங்க வட இந்தியர்கள், ம் அண்ணாமலையே விட்டுட்டு போறாரு. அவரு நெக்ஸ்ட் விஜய் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா சார்? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். இல்லைங்க, இல்லை அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கட்டாயம் நான் ஆயிருப்பேன், ஓகே. அந்த தனித்து போட்டிட்டு இருந்ததுனால அண்ட் அப்போ இருக்கிற நடுவில் டிஸ்டர்பன்ஸ் ஆகாம இருந்ததுன்னா, இஃப் ஐ ஹட் கண்டினியூட் விஜய் வில் நாட் ஹவ் ஒன். ஒன். ம் அது அவர் கன்வின்ஸ்டா இருக்காரு. அதை தவிர்த்து இன்னொருத்தர் கன்வின்ஸ்டா இருக்காரு, அவர் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தும் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்காரு. ஓகே. விஜய் வந்து என்ன, அதாவது அதுவே ஒரு பைட்டும் கொடுத்தாரு.
அந்த பைட்டே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை உண்டாக்கிட்டு. ஏன்னா அவர் ஆன்மீகத்துக்கு போயிருக்காரு. ம் ஆன்மீகத்துல போனவன் இதை பதில் சொல்லக்கூடாது. அப்போ ஒரு கேள்வி வருது. அவர் என்ன அவர் மேல ஒரு குற்றச்சாட்டுன்னு இல்லை, ஒரு பேசும் பொருள் என்னன்னா, விஜய் ஜெயிச்ச பிறகு ரஜினிகாந்த் போய் அவரை சந்திக்கவில்லை, ம் அவருக்கு வாழ்த்து நேர போய் தெரிவிக்கவில்லை ம் அப்படின்னு ஒன்று வருது. இவர் விஜயோட வெற்றியில இவர் சந்தோஷப்படல. ம் அதுக்கு இவர் கிளாரிபிகேஷன் கொடுக்க சொல்றாரு. அப்படி கிடையாது, நான் யாரையும் எந்த முதல்வரையும் நான் போய் பார்த்தது கிடையாது ஜெயிச்ச பிறகு. ம் ஒரு தடவை கலைஞர் 96ல் கலைஞர் முதல்வர் ஆனபோது, ஏன்னா இவர் ஸ்டேட்மெண்ட் விட்டு தானே திமுக தமிழ் மாநில கட்சியோட அலையன்ஸ் ஜி.கே. மூப்பனார் டயத்தில் ஸ்வீப் பண்ணாங்க. ஆமாம் ஆமாம் ம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் கலைஞர் சொன்னாரு, நான் வர்றேன், நீங்க வரீங்களா, நான் வரட்டுமா, என்ன பார்க்கலையேன்னு. அப்புறம் நான் ரஜினிகாந்த் சொன்னார், பல இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, நானே தான் போய் அவரை சந்திச்சேன். ஸோ இந்த கேள்வி கேட்டபோது நீங்க ஏன் விஜயகாந்த் இல்லை அப்படிலாம் இல்லை, நான் சொல்லிட்டேன் வாழ்த்து போய் ஆனால் ஸ்டாலினை போய் சந்திச்சார் சார் தோத்ததுக்கு. அதாங்க அந்த கான்ட்ரவர்சியில் இது ஸ்டாலினை சந்திச்சாரு. ம் அது சந்திச்ச போதே இந்த பேச்சு வந்தது. ஆமாம் என்ன எப்படியாவது பிரிவென்ட் விஜய், ஸ்டாப் விஜய். அப்ப அதிமுக திமுக ஒண்ணா வரலாமாலாம் பேச்சு வந்தது. அதுல ஏதோ அர்த்தம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ம் காரணம் நம்ம நம்ம இவர் நம்ம ஸ்டாலின் சன் ம் உதயநிதி ஸ்டாலின். உதயநிதியும் வாஸ் அகேன்ஸ்ட் விஜய், ம் இஸ் ஸ்டில் அகேன்ஸ்ட் விஜய். ஆமாம் என்ன வேணா பண்ணி இதை ஸ்டாப் பண்ணணும், விஜய் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ என்ன விஷயம் வருதுன்னா, சரி, அண்ணாமலைக்கும் அதாவது அண்ணாமலைக்கு இருக்கவே இருக்கு, விஜய் வந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கலாம், நமக்கு டெஸ்டினி வாஸ் க்ரூவல் டு அஸ். ம் ரெண்டாவது, ரஜினிகாந்த் அப்படி நினைக்கிறாரு, வெளிப்படையா சொல்றாரு, எனக்கு அவருக்கும் 20 வருஷம் டிஃபரன்ஸ்னு. ஆனா ஏன்னா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு, 2021ல் நீங்க இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணி தான் நீங்க முதல்வர் ஆயிருப்பேன், கட்டாயம் இருப்பேன்ட்டார். ஆமாம் யார் ஆன்மீகத்துல கம்ப்ளீட்டா இருக்கிறவங்க இந்த மாதிரி பதில் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. கூட போனால் போகட்டும் போடா, பழைய ஆமா. கதையெல்லாம் ஓவர். அது அப்படி பட் சொல்லி இவர் சொல்ற மாதிரி. அது சொன்னதே என்ன தோணிச்சுன்னு, எங்கேயோ ஒரு இடத்துல இவர் மனசு கசப்பு ஃபீல் பண்றாரு. ம். நான் பொறாமையான வார்த்தை சொல்லல, ஒரு ஐ குட் ஹவ் ஆல்சோ பிகம் நோ, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இப்ப அண்ணாமலை இஸ் யங், ஏஜ் இஸ் ஆன் இஸ் சைட். இப்ப ஒரு இது பண்ணிட்டு அவர் இறங்கிடுவார், முழுமையா இறங்குவார், அதுல அவர் டெட்டர்மெண்டா இறங்குவார். ம். பணத்துக்கு பிரச்சனை இல்லை அவருக்கு, he has got lot of funds, அதெல்லாம் பண்ணுவார். பட் ஒன்லி கொஸ்டின் என்னன்னா, இப்போ உடனடியே அந்த தேர்தலும் வரல. இப்ப டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் வரலாம், ம். அதை உடனடியாக கண்டெஸ்ட் பண்ண விரும்புறவரை எனக்கு டவுட். ம். பட் இப்போ இந்த he will 5 be ready. கான்ஸ்டிட்யூன்சி தேர்தல் வேற வருது இல்லையா சார்? இந்த 5 கான்ஸ்டிடுவன்சியில போட்டிடுவார்னு எனக்கு தோணல சார். ஓகே. ஏன்னா என்ன சொல்றது, டூ ஏர்லி. Too early. அண்ட் இவர் கட்சின்னு ஒன்று அதுக்கு பேர் ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் அதுக்கு சிம்பிள் வாங்கணும், எலெக்ஷன் கமிஷன் அலாட் பண்ணணும், அதெல்லாம் டைம் டேக்கிங்காக இருக்கும். அதெல்லாம் திஸ் இஸ் ஆல் ஃபார் 2029. ஓகே. ஆக மொத்தத்தில் ஒரு இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ் பாயிண்ட் கொண்டு இது பண்ணுறதுக்கு இதில் அண்ணாமலை என்ன சாதிச்சார்னு ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றி சார், நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. ஐ நோ இட் இஸ் டூ லேட் ஃபார் யூ. தேங்க்யூ ஃபார் பீங் வெரி பேஷண்ட். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.